வணக்கம். குடியாத்தம் குமரன். இந்த திருட்டு லாட்டரி சீட்டு இருக்கிறான்ல, ஒரு பொறுக்கி பையன், ஒரு ஃப்ராடு, ஒரு அக்விஸ்ட், போலி லாட்டரி சீட்டு, சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட்டு விற்கிறான் பாருங்க. ஒரு 420 420 840 அக்விஸ்ட். அந்த தமிழக வெத்து கழகத்தில் அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரம் வரான்ல விஜய், அவன் குல்பியை சப்பிக்கிறான். ஆதவ் அர்ஜுனா, என் மயிர் அர்ஜுனான்னு சொல்லி அவன் ஒரு மேடையில் பேசுகிறான். எனக்கு உண்மையாக கோவரில் சிரிப்பு தான் வந்துச்சு. அவன் என்ன சொல்கிறான் அந்த மேடையில்னு கேட்டால், அதாவது ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுவானாம். அந்த ப்ரெஸ் மீட்டில் இவங்க தலைவர்கிறான் இல்லை, அந்த புறம்போக்கு போடுகால், அந்த புறம்போக்கு போடுகாலுங்கிறான் இல்லை, ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் பொம்பளை பொறுக்கி குடிகாரன் அந்த விஜய்கிறான் இல்லை, அவன் இருப்பானான். அப்புறம் நம்ம முதல்வர் தலைவர் தளபதி உக்காந்துக்கணுமா, ப்ரெஸ் மீட் கொடுக்கணுமா. அதில் என்ன சொல்கிறான் இந்த பாடுஸ், இந்த பேவரிசி இருக்கிறான் இல்லை, இந்த கண்ணனுக்கு பொந்தவன், இந்த ப்ராஸ்டியூட் பாஸ்டர்ட், அந்த ஆதவ அர்ஜுனா, அதாவது எந்த குறிப்பு எந்த சீட்டு வச்சுக்கூடாதான், உதவியாளர்லாம் இருக்கக்கூடாதான், தளபதி மட்டும் உக்காரணுமா, முதல்வர் மட்டும், கூட விஜய் இருப்பாங்களாம். அந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கறதுக்கு தயாரா எங்கள் தலைவர் விஜய் கூட அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறோம். யாரு டே, இதெல்லாம் நாங்கள் சரியில்லைடா. எனக்கு கோபம் எங்கள் கட்சி மேலே, எங்கள் ஆட்கள் மேலே, எங்கள் ஆட்சி மேலே தான். ஏன்னா நீ அக்யூஸ்டா, உங்க வார்த்தா, நீ அக்யூஸ்ட் ஆதவ அர்ஜுனா. ஆனால் உன்னை பேசுகிற இதெல்லாம் நான் எங்கள் ஆளுங்க பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க பாரு. என்ன உன்னெல்லாம் நேராக பார்த்தோன்னா வக்காளி செருப்பத்துன்னு அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன். அவன் அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரம் விஜய்கிறான் பாரு, உங்க வார்த்தா அவனையும் அடிப்பேன். ஒரு தேச தலைவர் தளபதி ஸ்டாலின், ஏண்டா ஆல் இண்டியாவில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் எங்கள் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கொள்கை இல்லாத பொறுக்கி பசங்க விஜய், அவனே ஒரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி, அவனும் எங்கள் தளபதி ஒரே மேடையில் உக்காடுறது தான். இவருக்கு யாரும் உதவியாளர் கூடாதா, எந்த குறிப்பு இருக்கக்கூடாதா, எந்த பேப்பரை வச்சுக்கூடாதான். டே பாஸ்டர் கண்டவனுக்கு பொந்தவனே, டே ஆதவ அர்ஜுனா, ஆடா அவங்க வார்த்தா ப்ரெஸ் மீட்டுக்கு அவங்க கூட எங்கள் தலைவர் உக்காரதா. டே உங்கள் அம்மால அவர் வயசுடா அரசியல் சர்வீஸ் தலைவர் தளபதி 52 வருஷம் இந்த இயக்கத்தில் உழைச்சிருக்காரா, பொதுமக்கள் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துக்கிறாரு. டே எப்படா விஜய் பிரஸ் மீட் கொடுத்துறான்? டே கண்ட எஸ்ஸுக்கு பிறந்தவனே, டே ஆதவ அர்ஜுனா வார்த்தா அவங்க அம்மால, அவன் எப்படா பிரஸ் மீட் கொடுத்துறான் எனக்கு கொஞ்சம் சொல்ல. அவன் விஜய் எப்போ பிரஸ் மீட் கொடுத்துறான்? வார்த்தா அவன் பத்திரிகைகளை பார்த்தாலே பயந்துன்னு ஓடுறான். வீட்டிலேருந்து 7 கோடி ரூபாய் காரில் வரான், அது வரி கட்டாமல் 1.5 கோடி கட்ட சொல்லி இப்போ காரி துப்புனாங்களே கோர்ட்டில், அந்த காரில் வரான், தனி ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான், எந்த பத்திரிகையாளரும் பார்க்கறது இல்லை. அங்கே போய் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிறான். அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு 40 பேர் 42 பேர் அப்படி நிறைய பேர் கொலை பண்ணோம் அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஏறி உன்ன மாதிரி லவடிக்கபால் லோஃபருங்க, என்ன சொல்கிறது, உன்ன மாதிரி வேசி மகனை எழுதி கொடுத்துருந்த இந்த வேசி மகன் விஜய் படிக்கிறான், அதை படிக்கிறான், அவன் படிச்சுட்டு போயிடுறான். ப்ரெஸ் அவன் பார்த்துருக்கானாடா. ஏண்டா தினம் அண்ணா அறிவாலயத்தில் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தினம் அண்ணா அறிவாலயத்தில் ப்ரெஸ் பார்க்குறாரு. எந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போறார். அவர் சிஎம், அவர் செக்ரட்டரியேட்ல பிரஸ் என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போறார். கழக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போறார். வாக்கிங் போகும்போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்றார். இவன் என்ன சொல்றான் ஆதவ அர்ஜுனா, ஒரே மேடை போடுறதும் நீ வாப்போ அவனுங்க நீ வாப்போ அப்படி பேசுறான். நீ வாப்போ அவனுங்க உக்காரத்துக்கு நீ தயாரா? ஆடாங்க டே, நீங்கள்லாம் ஒரு ஆளு. உன் கட்சிக்கு யார் அவன்? எலெக்ஷன் கேம்பெயின் செக்ரட்டரி நாஞ்சில் சம்பத்து. அவன் போவாத கட்சிக்கிறா. டே பாடுஸ், டே ஆதவ அர்ஜுனா பார்த்தா அவன் போவாத கட்சிக்குதா? மதிமுக திமுக அதிமுக, திமுக திராவிட இயக்க பேச்சாலும் வந்தான். இப்போ விஜய்கிட்ட வந்துக்கிறான். அவன் கொள்கை தாடா. டேய் அவன் கூட்டி கொடுத்து பழைக்கிறவன், அவன் நாஞ்சில் சம்பத்துறானே, அவன் கூட்டி கொடுத்து பழைக்கிறவன். அவனுக்கு காசு தரன்னா அவன் வீட்டுக்கு வர பொம்பளைங்களும் கூட்டி கொடுப்பான் நாஞ்சில் சம்பத்து, புரியுதா? அவன் உன் கட்சியில் அவன் தாயோலி மணியம், லயோலோ மணியோ தாயோலி மணியம். பார்த்தா இந்த கருத்தரங்கத்தெல்லாம் கலந்துக்கிறீங்களே நீங்கள், கருத்தரங்கெல்லாம் இந்த பத்திரிகையாளர் நடத்துகிற கருத்தரங்க, இந்த ஊடகம் நடத்த கருத்தரங்க, இந்த யூடியூப் நடத்துகிற கருத்தரங்கத்திலலாம் அங்கெல்லாம். ஆனால் செந்தில் வேலை நல்ல சம்பவம் பண்ணார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுட்ட சொல்லி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு உங்களை அடிச்சாங்க பாருங்க. வார்த்தா அவங்களை அப்படி அடிக்கணும்டா. குடியாத்த குமார் வந்தான்னு வச்சுக்கோ அந்த கருத்தரங்கத்துக்கு, வார்த்தா அந்த தமிழக வெத்து கழகத்துக்காரனை துரத்தி அடிப்பேன். அது இந்த ஆதவ அர்ஜுனா. ஏன்னா இவன் மேலே ஒரு கேஸ் கிடையாது.
ஏன்டா 42 பேர் கொலை பண்ணான் விஜய், அவன் போய் பொந்துல பூந்துக்கணும். போலீஸுக்கு பயந்துன்னு ஓடி போன பாடூஸ் பசங்கடா. நீயா இருந்தாலும் அவன் அந்த ஆதிவஜன் உன்னதான் நான் சொல்றேன் புறம்போக்கு. நீயா இருந்தாலும் அவங்க ராம்பார ஒருத்தன் இட்டுன்னு வட்டா இட்டுன்னு போட்டா ஏஞ்சிக்கவா 85 பேசுறான் பாரு. அந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தன் பிராந்தி கடைக்காரன், அவன் பேர்னா புஷி ஆனந்தன். அவன் இந்த நிர்மல்குமார், என் மயிருக்குமார், ராஜமோகன், என் லவடா மோகன், அத்தனை பேர் ஓட்டிங்களடா. ஒரு கட்சி என்ன, ஒரு கட்சி தலைவனுக்கு பிரச்சனைன்னா ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கணும். திமுக தொண்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா போகும்போதே சூட்கேஸ்ல துணி எடுத்து போவான், நம்ம ஜெயிலுக்கு போலாம். ஏண்டா ஜெயிலுக்கு போய் ஓடி போன நீ புறம்போக்கு மிசாவை மிரள வைத்த தலைவர் எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் 2026 விரைவில் நடைபெறப் போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி அவர் மிசா மிரள வச்சாரு. அவரை பார்த்து உங்க அத்தா இவன் ஆதவர்ஜன கேட்கறான்டா, உங்க அம்மாட தாயோலி மவனை டே பாடுஸ் லக்காடி போயா. இவன் என்ன கேட்கறான், முதலமைச்சர் ஒரு ஸ்டேஜில் உக்காருவாரா? என்ன பண்ணுறது, இயேசு புத்தர் காந்தி வழியில எங்க தலைவர் தளபதி அரசியல் நடத்துறாரு. யார் எது பேசினாலும் காதில் போட்டுக்கோ, மக்கள் நல்லது பண்றதை மட்டும் அவர் போயிட்டு இருக்காரு. ஆனா எதையும் எதிர்பார்க்காம கட்சியில் உழைக்கிற என்ன மாதிரி தொண்டனை கோவம் வருது. அவன் ஆதவர்ஜனா ஒரே மேடையில் பிரஸ் மீட் கொடுத்தார். உங்க அத்தா உங்க அம்மால ஒரே மேடையில் பிரஸ் மீட்டா அவன் ஒரு ஆளாடா விஜய். அவன் கட்டின பொண்டாடிக்கு சோறு போடாதவன். வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்குது, இந்தா வச்சுக்கோ இந்த வாயில. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்குதான். ஆடா உங்க அத்தா அவன் பொண்டாட்டிக்கே கனடாவில் ஓட்டுக்குதுரா, அவன் பொண்ணுக்கு லண்டன்ல ஓட்டுது, அவன் பையனை ஓட்டுக்குதா என்னன்னு தெரியல. அப்பா அம்மாவை துரத்தி போட்டான், கண்டவ கூட படுத்து கிடக்குறான். அவன் குடிகாரன் நாய், பொம்பளை பொறுக்கி, கல்லுக்கு சேலை கட்டினா விட மாட்டான். அந்த பொறுக்கி பையன் பாடுஸ் அங்க அத்தா அவனை வந்து தேச தலைவன் தளபதிக்கு ஈக்குவலா பேசுறான். இந்த ஆதவர்ஜனா பிரஸ் மீட்ல ஒன்னா உட்காரணும். உங்க அத்தா முதல்ல அவனை பிரஸ் மீட் வந்து பிரஸ்ஸை பார்க்க சொல்றா. டே பாடுஸ் அவங்க போட அந்த பாஸ்டர்ட் பிம்புகிறான் இல்ல, அந்த பாஸ்டர்ட் பிம்ப், அந்த பிளேடி ஃபூலு என்ன சொல்ற, அந்த ராஸ்கல் லவடிக்க பாடுகிறான் பாரு அந்த நடிகர் விஜய். முதல்ல அவனை பிரஸ்ஸை பார்க்க சொல்லு. ஒருத்தங்கன்னா பார்த்தா ஆதவர்ஜன் அவங்க அம்மாவை அவனை செருப்பால் அடிப்பேன். இவன்லாம் ஒரு ஆளு, அவன் கட்சியில் அவன் வச்சிருக்கிறான் பார் திருட்டு பையன். டே விஜய ஒருத்த அவன் நெத்தம் போய் அடிபாதாரத்தில் தள்ள போறது அவன் ஆதவர்ஜனா தான்டா, திருட்டு பையன். திமுக ஆட்சிக்கு வட்டாண்டா அவங்க அம்மாவை அவனை திருட்டுல அடைச்சிட்டுல உன்னை குண்டாசுல போட்டு பாத்ரூம்ல வலி கொச்சும் கை கால் உடைதா இல்லையான்னு பாரு.